2 பேரும் மறுபடியும் என்கிட்ட வந்தாலும் வரலாம். பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு பாப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா மாமா, என்ன ஆனாலும் நான் அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். அவங்க சொல்றதையும் நான் செய்ய போறதில்ல. இது நம்ம வீட்டு பிரச்சனைக்காகன்னு இல்ல, செய்யற வேலைக்கு கொஞ்சம் நியாயமா நடந்துக்கணும் இல்லையா? மாமா, நான் பேசுறது கரெக்டா? என்னப்பா எப்படி கேட்டுவிட்ட? நீ யோசிக்கிறது 100% கரெக்டுப்பா. இங்க பாருப்பா, உன் மனசுக்கோ வேலைக்கு எது சரின்னு போடுதோ அதை மட்டும் செய்யுன்ற. எவனுக்கு பயந்துக்கல வேலை செய்யாத. அதெல்லாம் சரிதான் மாமா. ஆனா அத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடையப்பா நீ வேற. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா மாமா நான் பாத்துக்கிறேன். இங்க பாருப்பா, நேர்மை இருக்கணும்னு நினைச்ச பாத்தியா, அப்படியே இருன்ற. பாண்டிய மருமகள் லஞ்சம் வாங்காம நேர்மையா வேலை செய்து ஊர் உலகத்துல பேசுறப்ப எனக்கு பெருமை இல்லையா? எனக்கு மட்டும் என்ன, நம்ம குடும்பத்துக்கே பெருமை இல்லையா? மீனா, உன் வேலையை மட்டும் நீ சரியா செய்ப்பா. மற்றபடி எதுக்கும் கவலைப்படாத, பயப்படாத. ஏதாவது பிரச்சனைனா மாமா நான் இருக்கேன். சரிங்க மாமா. அண்ணனுங்க ஏன்க்கா இப்படி இருக்கானுங்க? மீனா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணானுங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். அத்தை, இதுல உங்களுக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையே? இல்ல, உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்பாங்களோன்னு தான் பயமா இருக்கு. அப்படி ஏதாவது பண்ணா நம்ம பார்த்துட்டு சும்மாவா இருக்க போறோம்? அதானே, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம்ல. ராஜி, உனக்கு? அக்கா, இந்த விஷயத்துல நான் உங்க பக்கம் தான். என் அப்பா சித்தப்பான்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. சரி மாப்பிள்ளைங்களா, நாம இங்க இருந்துட்டு இருந்தா அக்கா வீட்டு வேலை கொடுத்தே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிரும். வெளியே போய் முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு. டேய், டேய், அத பாப்போம். டேய். இதோ வந்துருக்கா. அந்த அப்பா சொன்ன வேலையை நானும் மறந்துட்டேன். மேல எது பாவி. ஐயோ ஐயோ, நானும் போறேன். ஏய் இரு இரு, எங்க போற? அடிச்சு நான் அவனை. உள்ள போ, துணியெல்லாம் எடுத்து போட்டுருக்கு, மடிக்கணும்ல. போ, நீங்க போய் கிச்சன்ல வேலை பாருங்கம்மா. போங்க. சரிங்க அத்தை. ஒரு நிமிஷம். மீனாணியை பார்த்து அப்பா பெருமைப்படுறாருல, அதே மாதிரி தான் நீயும் போலீஸ் ஆபீசர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்பா ரொம்ப பெருமைப்படுவாரு. இங்க பாரு, அவர் பெருமைப்படுத்துறதுக்காவது நீ எப்படியாவது போலீஸ் ஆபீசர் ஆயிட.